ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாங்னாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சாதம் சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்றது மாதிரி எக்கை வச்சுட்டு சூப்பர் டேஸ்ட்டில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக கறி எப்படி பண்ணுறது தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் 5 முட்டை எடுத்து உடச்சி ஊற்றிக்கலாம். அதில் உப்பு 1/4 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/4 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், 3 சேர்த்துட்டு விஸ்க் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி முட்டையை நல்லா அடித்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து ஒரு சின்ன சைஸ் பிளேட் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெயை இது மாதிரி தேய்ச்சிக்கலாம். சைட்லேயும் உள்ளுக்குள்ளேயும் எண்ணெய் தேய்ச்சிட்டு நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கிற எக்கை இதில் ஊற்றிக்கலாம். ஃபுல்லாக ஊற்றியாச்சு. அடுத்து ஒரு பேன் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு அதில் 1 கப் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்டு வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம இந்த பிளேட்டை அது மேலே வச்சுட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் இதை குக் பண்ண போகிறோம். முட்டை ஸ்டீம்லேயே நல்லா வெந்துருச்சு. நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு இப்போ நைஃப் வச்சுட்டு இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு பெரிய கடாய் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. சூடானதுக்கப்புறமா 2 பட்டை, 3 கிராம்பு, 1 ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் சீரகமும் சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 3 பல்லு பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 3 பெரிய வெங்காயம் அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போது பச்சை மிளகா 3 2 கீரி சேர்த்துக்கலாம். அதோட 1/2 டீஸ்பூன் உப்பையும் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ஒரு 5 நிமிஷம் வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காய கலர் கொஞ்சம் ப்ரௌனிஷாக வந்ததுக்கப்புறமா 2 தக்காளி மிக்சியில் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அதை 1/2 கப் இருக்குது, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலை இலையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கருவேப்பிலை எல்லாம் சேர்த்தாச்சு. அதோட தயிர் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்க்கும்போது கிரேவி டேஸ்ட்டும் கொடுக்கும், நல்லா திக்காகவும் இருக்கும், அதுக்கு தான் சேர்க்குறோம். இப்போது வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், 3 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். அதோட கரம் மசாலா 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 3ஐயும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளியோட மசாலா நல்லா வதங்கிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். இப்போது எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டுட்டு திரும்ப ஒரு 5 மினிட்ஸ் நம்ம குக் பண்ண போகிறோம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற எக்கை இதில் சேர்க்க போகிறோம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு திரும்ப ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ண போகிறோம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சிடலாம். அவ்வளோதாங்க, நல்லா வாசனையோட ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் எக் கறி ரெடி ஆயிடுச்சு. இது சாதத்துக்கும் சப்பாத்திக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். எக் கிரேவி எப்போயும் மாதிரி இல்லாமல் ஒரு தடவை டிஃப்ரெண்ட்டாக இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு புது வீடியோவோட மீண்டும் சந்திக்கலாம். பை பை.